அவர் எப்படி தன்னை விவரிக்கிறார்? அவருடைய நாமங்கள் மூலம். எலோஹிம், எலோஹிம் என்றால் என்ன? ஒருவராய், அந்த ஒருமைக்குள் பன்மையாய் இருக்கிற தேவன். அந்த மறைபொருளை அநேகர் திருத்துவம் என்று நம்புகிறோம், நானும் நம்புகிறேன். எல் எல்யோன், எல்லாவரையும் விட உயர்ந்தவர். யாஹ்வே என்றால் எல்லாவற்றுக்கும் எஜமான். யாஹ்வே ஈகே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். யாஹ்வே நிசி, எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து ஜெய கம்பீரமான கொடியை கொடுக்கிறவர். யாஹ்வே ஷம்மா, அவ்வளவு பெரிய தேவனாய் இருந்தாலும் எங்களோடு இருக்கிறவர். யாஹ்வே ஜித்கெனு என்றால் அவரும் நீதிபரர், நம்மையும் நீதியாக்குகிறார். ஒரு பக்கத்திலே அவர் யாஹ்வே ஷாலோம், சமாதானத்தின் கர்த்தர். அடுத்த பக்கத்திலே அவர் யாஹ்வே ஷாஃபியோ, சேனைகளின் கர்த்தர். என்ன அர்த்தம்? நீ நல்லா என்னோட வந்தியனா ஹொந்தாட்டா ஹொந்தாயிடா, நரக்கட்ட நரக்காய். நீ நல்லா வந்தா நானும் நல்லா வருவேன், நீ சொரஞ்சிக்கிட்டு வந்தா நானும் கிழிச்சிருவேன். அவருடைய பெயர்கள் மூலமாக அவர் எங்களை நெருங்கி வந்திருக்கிறார். உமது நாமத்தின் மூலம் உமது கிரியைகளை நீர் எங்களுக்கு கிட்ட கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். இதுல இருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் தேவனுடைய நாமங்களை படிக்க வேண்டும். அந்த பெயர்கள் மூலமாய் அவருடைய குணாதிசயங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த நாமத்தின் மூலம் அவருடைய அதிசயமான கிரியைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன.